தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல ஜனநாயகம் செத்து போச்சா இல்ல சில அரசியல் கட்சிகள் அதை கொன்னுட்டாங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்கு. குறிப்பா காலம் காலமா அதிகாரத்துல இருந்த சில பேருக்கு புதுசா ஒரு மாற்று அரசியல் வர்றத பார்க்கும்போது பயம் கண்ணை கட்டுது அவங்களுக்கு. மயிலம் தொகுதியில நம்ம வேட்பாளர் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறாரு. அங்க ஒரு அதிமுக நிர்வாகி குரூப்பா ஆட்களை கூட்டிட்டு வந்து இது எங்க ஏரியா, இங்க நீ எப்படி வரலாம்னு மிரட்டுறாரு. என்னங்க இது அராஜகம்? ஊர் என்ன தனிநபர் சொத்தா? இல்ல இவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் மக்கள் கிட்ட போய் பேசணுமா? இவங்க அரசியலுங்கிறது மக்களுக்கான சேவையா இல்ல லோக்கல் தாகா வேலையா? ஒரு பக்கம் கொள்கை இல்லாம யாரோடாவது கூட்டணி வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கறது, இன்னொரு பக்கம் நேர்மையா ஓட்டு கேட்டு வர்ற தம்பிகளை மிரட்டுறது. அதுவும் பெண்களை கூட மதிக்காம கெட்ட வார்த்தை பேசுறதுதான் இவங்க கத்துக்கிட்ட திராவிட அரசியலா? காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிறது இவங்க திமிரு. இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகளோட எழுச்சியால உடைஞ்சு போயிருக்காங்க இவங்க. அந்த பயம்தான் இவங்களை இப்படி பேச வைக்குது. ஆனா அங்கதான் நம்ம தம்பிகளோட அரசியல் தெரியுது. எதிரே நிக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து என்னதான் அசிங்கமா பேசினாலும் அண்ணன் சீமான் சொல்லி கொடுத்த அந்த பண்பாடு குறையாம அமைதியா அங்கிருந்து நகர்ந்து போனாங்க பாருங்க. நாங்க பயப்படல, ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த சண்டையை விட மக்களோட விழிப்புணர்வு தான் முக்கியம்னு தம்பிகளோட அந்த பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதிமுக காரங்களே மிரட்டல் உருட்டல் எல்லாம் பழைய காலம். 2026ல மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. இப்ப ஒரு வேட்பாளரை தடுக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தோட மாற்றத்தை உங்களால தடுக்க முடியாது. ஜனநாயகம் படுகொலையில ஈடுபடுற இந்த பாண்டுரங்கன் அவர்களை போன்ற நபர்களை காவல்துறை அவங்க மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும். மாற்றம் ஒன்றே நிலையானது. நாம் தமிழர் வெல்வோம் தமிழர். நன்றி, வணக்கம்.